வியட்நாமில் உள்ள மக்களுக்கு, அதுவும் குறிப்பாக அந்நாட்டில் உள்ள சிற்றூர்களில் வாழ்ந்த மக்களுக்கு கடவுளின் வார்த்தை அறிவித்ததற்காக 25 முறை கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டவர் டின் ட்ரங். இவர் 24ஆம் முறை கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட போது 12 நாள்கள் உணவு கொடுக்கப்படாமல் சித்திரவதை செய்யப்பட்டார். அப்படி இருந்தும் இவர் கடவுளை போற்றி புகழ்ந்து கொண்டே இருந்தார். இவர் இவ்வாறு செய்ததை பார்த்துவிட்டு கைதிகள் பலரும் ஆண்டவர் இயேசுவின் மீது நம்பிக்கை கொண்டார்கள். இந்த ஆள் இயேசுவை பற்றிய செய்தியை அறிவிக்கின்றான் என்று சிறையில் அடைத்தால் இங்கேயும் வந்து கைதிகளுக்கு நற்செய்தி அறிவிக்கின்றானே என்று சிறை அதிகாரி இவரை விடுதலை செய்தார். வெளியே சென்ற இவர் இயேசுவை பற்றி இன்னும் வல்லமையோடு நற்செய்தி அறிவித்தார். இதனால் இவர் மீண்டுமாக 25வது முறையாக கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். இந்த முறை இவருக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கப்பட்டது. அப்போதும் இவர் கடவுளை போற்றி புகழ்ந்து கொண்டே இயேசுவை பற்றிய நற்செய்தியை சிறை கைதிகளுக்கு அறிவிக்க தவறவில்லை. இதனால் சிறை அதிகாரி இவரது தண்டனை காலம் முடியும் முன்பே இவரை விடுதலை செய்தார். அப்போது இவர் சிறை அதிகாரியிடம், என்னுடைய தண்டனை காலம் முடியும் முன்னே நீங்கள் என்னை ஏன் விடுதலை செய்கின்றீர்கள்? என்னுடைய தண்டனை காலம் முடியும் மட்டும் நான் இங்கு இருந்தால் இங்கு கைதிகள் அனைவரையும் ஆண்டவர் இயேசுவின் மீது நம்பிக்கை கொள்ளச் செய்து விடுவேன் என்றார். இதற்கு சிறை அதிகாரியால் பதில் சொல்ல முடியவில்லை. ஆம், கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தியை அறிவித்ததற்காக சிறையில் அடைக்கப்பட்ட டின் ட்ரங் அங்கேயும் கடவுளை போற்றி புகழ்ந்து கொண்டே அவரை பற்றிய நற்செய்தியை அறிவித்தது நமது கவனத்திற்கு உரியது. கடவுளின் நகராம் எருசலேம் திருநகர் மலைமேல் உள்ள நகர். இந்த நகரை கடவுள் மிகவும் அன்பு செய்தார். அதனால் அது எல்லா நலன்களின் ஊற்றாக இருந்தது. திருப்பாடல் 87:7. தவிர இந்நகர் யூதர்களுக்கு மட்டும் உரித்தான ஒரு நகராக இல்லாமல் எல்லா இனத்தாருக்கும் உரித்தான ஒரு நகராக கருதப்பட்டது. அதனால்தான் இறைவாக்கினர் எசையா, பிற இனத்தார் உன் ஒளி நோக்கி வருவர் என்கிறார். எசையா 60:3.